இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலடியார் எழுதிய முதல் திருமுகம் எதுவென்றால் தெசலோனிக்கர்களுக்கு எழுதிய முதல் திருமுகமாகும். புனித பவுலடியார் தெசலோனிக்கா சென்று அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த தெசலோனிக்கர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். அவர்களும் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் நிறைய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகின்றார்கள். காரணம், ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அரசராக ஏற்றுக்கொண்டதால் உரோமையை ஆண்டு கொண்டிருந்த உரோமை பேரரசானது அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கின்றது. பல பேர் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல பேரை கொல்லுகின்றார்கள். எனவே இந்த தெசலோனிக்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பதட்டத்தோடும் வேதனையோடும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு வேதனைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம்? எப்பொழுது ஆண்டவரினால் வரும் என்ற எதிர்பார்ப்போடும், இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் இறந்தவர்களுடைய நிலை என்ன, இறந்தவர்களுக்கு என்ன ஆயிருக்கும், அவர்களுடைய நிலை என்ன என்ற வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகத்தான் இன்றைய முதல் வாசகமானது அமைந்திருக்கின்றது. அந்த கடிதத்தை புனித பவுலடியார் தெசலோனிக்கர்களுக்கு எழுதுகின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், இது ஆண்டவருடைய நாள் எப்பொழுது வரும் என்றெல்லாம் தெரியாது, ஆனால் நிச்சயமாக வரும், அது உறுதி. ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய பேறுகால வேதனைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது இது எப்பொழுது வரும் என்பது தெரியாது, ஆனால் வரும். அதுபோலத்தான் ஆண்டவருடைய நாளும் எப்பொழுது வரும் என்று தெரியாத நாள் வரும். வருகின்ற பொழுது நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் நீங்கள் ஒளியை சார்ந்தவர்கள், பகலிலே நடப்பவர்கள், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்கள். எனவே அந்த நாளை பற்றி கவலை வேண்டாம். ஆனால் இருளை சார்ந்தவர்கள், இருளிலே நடந்து கொண்டிருக்கின்றவர்கள், எங்கும் அமைதியாக இருக்கின்றது, எல்லாம் நலமாக சென்று கொண்டிருக்கின்றது என்று தவறான வழிகளிலே, தீய வழிகளிலே சென்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு வேதனையும் அழிவும் நிச்சயம் என்பதை புனித பவுலடியார் எடுத்து சொல்லுகின்றார். கடைசியாக நாம் இருந்தாலும் இறந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் என்பதை எடுத்து குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் இருந்தாலும் இறந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் இறைவன் நம்மை அதிலிருந்து பாதுகாத்து வழிநடத்துவார் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று. இறைவாக்கினர் வழியாக இதை மிக தெளிவாக சொல்லுகின்றார் கடவுள். எரேமியா நூல் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், கடவுளோடு இணைந்திருக்கின்றவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் யார் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். கடவுளோடு இணைந்திருக்கின்றவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர்கள். அவர்களுடைய வேர்களானது அந்த நீரோடையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வெப்பமிக நேரத்தில் அதற்கு பயம் இல்லை, அதனுடைய இலைகள் பசுமையாக இருந்து கொண்டே இருக்கும். வறட்சி காலங்களிலும் அதற்கு பயம் கிடையாது, அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற மக்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். உங்கள் வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி வந்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்வு செழிப்பானதாகவே இருக்கும். நீங்கள் கனி தரக்கூடிய மக்களாகவே இருந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை எடுத்து குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி வழியாக இதை சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நான் உங்களுடனும் நீங்கள் என்னுடனும் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். என்னோடு இணைந்தில்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது செழிப்பானதாக இருக்கும். துன்பங்கள் நிச்சயம் வரும். துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அது குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான், மனிதனுடைய உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட துன்பங்களாக எந்த வழிகளில் வந்தாலுமே அதற்கு நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. காரணம், நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு மரமானது எப்படி செழிப்பானதாக பலன் தரக்கூடியதாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்கின்றதோ அதே போன்றுதான் நாமும் எல்லா சூழ்நிலையிலும் பலன் தரக்கூடிய மக்களாக, கனி தரக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டே இருப்போம். நாம் இருந்தாலும் இறந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம்.
இதை புனித யோவான் குறிப்பிடுகின்றார். திருவெளிப்பாடு 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகின்றார். அவர் கண்ட காட்சியிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார். இதோ விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன், இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது என்று குறிப்பிடுகின்றார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் பேறு பெற்ற மக்களாக வாழ்வோம். ஆமீன்.